ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி praise the Lord, praise the Lord, hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவைக்கு செல்லும் முன் இயேசு மொழிந்த 7 வார்த்தைகள். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது. மத்தேயு 26 அதிகாரம் 39வது வசனம். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 45வது வசனம். சிநேகிதனே, எண்ணத்திற்காய் வந்திருக்கிறாய். மத்தேயு 26 அதிகாரம் 50வது வசனம். உன் பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு. மத்தேயு 26 அதிகாரம் 52வது வசனம். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23 அதிகாரம் 28வது வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். லூக்கா 23 அதிகாரம் 31வது வசனம். சிலுவையில் இயேசு சுமந்த நமக்காக சுமந்த காரியங்கள். முதலாவது, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார். 1 பேதுரு 2:24. நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். ஏசாயா 53:11. நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார். ஏசாயா 53:4. நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஏசாயா 53:4. நம்முடைய வியாதிகளை சுமந்து கொண்டார். மத்தேயு 8:17. நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். மத்தேயு 8:17. நம்முடைய சாபங்களை சுமந்து கொண்டார். கலாத்தியர் 3:13. சிலுவையில் இயேசுவை அறைய காரணமாக இருந்தவர்கள் பரிசேயர். இவர்கள் மாய்மாலக்காரர் என்று இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம். மார்க் 3:6. 2 வேதபாரகர், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இவர்கள். மார்க் 14:53. 3 பிலாத்து, ஜனங்களை பிரியப்படுத்த இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். மார்க் 15:15. 4 பேதுரு, தன்னுடைய குருவும் ஆண்டவருமாகிய இயேசுவை நான் அறியேன் என்று மறுதலித்தான். மத்தேயு 26 அதிகாரம் 33, 34, 35 வசனம். 5 யூதாஸ், இவன் திருடன், சாத்தான் என்று இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டான். மத்தேயு 26 1-5 வரைக்கும். இவன் தன்னுடைய குருவும் ஆண்டவருமாகிய இயேசுவை காட்டிக் கொடுத்தான். 6 போர் சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணி பலவிதமான சித்திரவதைக்குள் உட்படுத்தினார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 27 முதல் 31 வசனங்கள். 7வது அதிகாரிகள். லூக்கா 23:13. எனவே இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய 7 பேர் காரணமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் தொங்கியபடியாக அவர் பேசிய 7 வார்த்தைகள் பிரபல்யமானது. முதலாவது பார்க்கிறோம், மன்னிப்பின் வார்த்தை. லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2 ரட்சிப்பின் வார்த்தை. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 3 கருணையின் வார்த்தை. யோவான் 19:26 முதல் 27 வசனங்கள். தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அவர் அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். 4 ஏக்கத்தின் வார்த்தை. மத்தேயு 27:46. மார்க் 15:34. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. 5 தவிப்பின் வார்த்தை. யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். 6 வெற்றியின் வார்த்தை. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7 ஒப்புவித்தலின் வார்த்தை. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா.
விதமாக சிலுவையிலே இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் என்பதாக நாம தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, மீறுதல் அக்கிரமங்களுக்காக பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறது விபரீதங்களை சகித்தவர். வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை தேவன் உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்தினார். அறகுறையான ஒரு உபத்திரவத்தை இயேசு அனுபவிக்கவில்லை, உபத்திரவத்திலேயே பூர்ணப்பட்டவர் என்று வேதவாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு மேல ஒரு உபத்திரவம் இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஆக இவ்விதமாக வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அந்த கொல்கதா மலையை நோக்கி அவர் பிறந்த, வாழ்ந்த, வளர்ந்த, ஊழியம் செய்த, அநேக மக்கள் மத்தியில மிகவும் பிரசித்தமாக இருந்த, அநேக மக்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்து தான் ஆண்டவர் என்று, தேவன் என்றெல்லாம் காண்பித்து கொண்ட அவர் அதே ஊர்ல, அதே வீதியில அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அவர் அங்கே அந்த கோலமாய் அவர் மனுஷருடைய கைகளிலே, பாவியின் கைகளால் அவர் அங்கே ஒரு மிகவும் பரிதாபத்தக்கதாக பல பாடுகளை அவர்களால் அடைந்தவராக அந்த எருசலேம் வீதியிலே அந்த பார சிலுவையை அவர் கொண்டு சுமந்து சென்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பஸ்காவை குறித்து ஆண்டவர் நமக்கு யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 50 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக எகிப்து ராஜாவோடு கூட அவர் ஒரு பெரிய போர் நிகழ்த்தினார் என்று நாம பார்க்க முடியும். எனவே இந்த போரிலே ஏறக்குறைய 9 விதமான வாதைகளால் அவர்களை வாதித்தும் பார்வோன் ராஜா அந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லை என்று நம்ம அறிய முடியும். எனவே ஜனங்களை அவன் விடுதலையாக்க ஆண்டவர் எடுத்த ஒரு கடைசி ஆயுதம் அது 10வது வாதை என்று நாம பார்க்க முடியும். எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சன்கள், அதாவது பிள்ளையிலிருந்து ஆடு மாடு ஜீவராசிகள் வரைக்கும் எல்லா விதமான தலைச்சன்களையும் கொல்லுவது, சாகடிப்பது என்கிற ஒரு முடிவுக்குள்ளாக தேவன் வந்தார். ஆனால் அதே எகிப்தில் தான் தம்முடைய ஜனமும் வாழுகிறார்கள். எனவே அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். இந்த பாதுகாப்புல நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும்படி, பழுதற்ற 1 வயது ஒரு ஆடை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆணா இருக்க வேண்டும். அந்த ஆடை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அவர்கள் அடித்து ரத்தத்தை அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியே நிலை கால்களில், வாசக்கால் சட்டத்துல அவர்கள் மேலேயே 2 சைட்லையுமே பூச வேண்டும். அந்த ஆடை, அடித்த ஆடை எக்காலத்தை கொண்டும் எலும்பு முறிக்கப்படக்கூடாது. அந்த ஆடை, அந்த கறியை அவர்கள் சுட்டு அவங்க சாப்பிடணும். ஒரு குடும்பம் அந்த ஆடை சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சின்ன குடும்பமா இருந்தா அருகாமையில் இருக்கிற இன்னொரு குடும்பத்தையும் அவங்க சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிறத அந்த நெருப்பிலேயே சுத்தரித்து விட வேண்டும். மீதம் மிகக்கூடாது. அவங்க நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணி புறப்பட்டு போக ஆயத்தமா இருந்து இதை செய்யணும். அவரவர் வீடுகளில் தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. உள்ளுக்குள்ளவே இருந்துதான் இதை அவங்க செய்யணும். இதை ஆண்டவர் இவங்களை இங்கிருந்து கொண்டு போய் சுய தேசம் கொடுத்து ஒரு சுதந்திர தேசத்தை தந்த பிற்பாடும் அந்த தேசத்திலும் தொடர்ந்து இவர்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக, முக்கிய வருடமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தினதையும் நாம் அங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். எனவே இந்த பஸ்காங்கிற இந்த ஆட்டை அவர்கள் இவ்விதமாக அடித்து அந்த ரத்தத்தை அந்த சட்டத்தில் அவர்கள் நிலை கால்களிலே பூசி வைக்கும் பொழுது இரவிலே ஆண்டவர் அனுப்பக்கூடிய சங்கார தூதன் அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வாதிக்கும்படி, தலைச்சன்களை வாதிக்கும்படி, கொல்லும்படியாக அல்லது அந்த அரசனோடு போரிடும்படி வரக்கூடிய அந்த சங்கார தூதன் எந்த வீட்டில் இந்த நிலைக்காலில் இந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அவர்களை விட்டு விடுவான். அந்த வீட்டுக்குள் நுழைய மாட்டான். மற்ற எல்லா வீடுகளையுமே நுழைவான். எனவே இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சங்கார தூதனால் சங்காரம் ஆகாமல் பாதுகாக்கப்பட்டார்கள்.
ஆனால் எகிப்து முழுவதுமே சங்கரிக்கப்பட்டு அந்த இரவிலே பெரிய ஒரு அழுகுரல் அங்கே கேட்டது என்று நாம பார்க்க முடியும். அந்த இரவிலேயே அந்த பார்வோன் ராஜா உடனடியாக ஆள் அனுப்பி மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து முதல்ல உங்க ஜனங்களை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு நீங்க புறப்பட்டு போங்கன்னு அனுப்புல துரத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவசரப்படுத்தினான். உடனே நீங்க கிளம்புங்க, உடனே கிளம்பினுங்க, எங்க ஊரே வந்து அழியுது அப்படின்னு சொல்லி அவங்கள உடனடியாய் புறப்பட பண்ணினான். இவ்விதமாக தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற தேவன் ஏற்படுத்தியதுதான் இந்த பஸ்கா என்பதாக நாம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். எனவே இந்த பஸ்காங்கிற ஒன்றை தேவனானவர் அங்கே அவர்களை அனுசரிக்கும்படியாக சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த பஸ்காங்கிற வார்த்தைக்கு கடந்து சென்று விடுதல், தாக்காமல் விட்டு விடுதல் என்று எபிரேயத்தில் நாம பார்க்க முடிகிறது. இன்னொன்று பார்க்கும்பொழுது ரட்சிப்பு, சோத்திரார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நாம பார்க்க முடியும். எனவே இது பேசு என்னும் எபிரேய மூல சொல்லிலிருந்து பஸ்கா என்கிற இந்த வார்த்தை வந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தமானது கடந்து சென்று விடுதல், தாக்காமல் விட்டு விடுதல். சங்கார தூதனால் ஜனங்கள் தாக்காதபடி காப்பாற்றப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுடையதாக பார்க்கிறோம். பஸ்காவை அனுசரிக்கும் காலம் ஆபிப் மாதம் 14ஆம் நாள் என்று அங்க பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்வதை நாம பார்க்கிறோம். கிபி 1513ஆம் ஆண்டு ஆபிப் மாதம் என்று அழைக்கப்பட்ட எபிரேய மாதம் பின்னாட்களில் நிசான் மாதம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிசான் மாதம் நம்முடைய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கு இடையில் வருகிறது. நம்முடைய தமிழ் மாதம் என்ன சொல்லலாம், நம்முடைய தமிழ் மாதம் வந்து 2 ஆங்கில மாதங்களுக்கு இடையில் ஒரு தமிழ் மாதம் வரும். இல்லையா? உதாரணமாக நமக்கு இந்த இது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னும் போது அங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது, தை மாதம் வருகிறது. ஆமாம், டிசம்பர் இந்த ஜனவரி அப்படின்னும் போது மார்கழி அங்கே இருக்கும். ரெண்டுலையுமே அங்கே ஒரு 15 நாள், இங்கே ஒரு 15 நாள். ஸோ இதை போல தான் இந்த எபிரேய மாதமும் அடங்கி இருக்கிறது. எனவே அந்த மாதம் தான் இது. எனவே இந்த மாதத்தில் இது வந்து மார்ச் ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்துல தான் அந்த எருசலேமில் நம்ம பார்க்குற இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையில் கொல்கதா மலையில் அடிக்கப்பட்டார். இதே மாதம் தான். எனவே இதே மாதம் தான் உலகம் எங்கும் இது அனுசரிக்கப்படுகிறது. அல்லேலூயா அப்படின்னு பார்க்க முடியும். கிறிஸ்துவ காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது திருநாளாக இருந்தாலும், ஒரு முரண்மையாக இருந்தாலும், ஒரு வார நாட்களாக இருந்தாலும், எல்லாமே வரலாற்றுக்குரியது. ஏதோ வந்து கற்பனை கதை அல்ல. அல்லேலூயா. இது வந்து வரலாற்று அடிப்படையிலானது. எனவே உண்மையில் நடந்த சம்பவம் இன்னைக்கும் வரலாறு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இவ்விதமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இயேசு கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுவும் விசால் மாதம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்களில பார்த்தீங்கன்னா கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிலுவையில அறையப்பட்டார். அல்லேலூயா. ஆமா, கிபி 33ல. ஆமா, கிமுல வந்து 1514 நூற்றாண்டுல பஸ்கா என்கிற ஒன்றை தேவனானவர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அந்த ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அவர்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அங்கே யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதாக நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பஸ்காவிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமே காத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த முழு உலகத்துக்காகவுமே அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அவருடைய பலியின் மூலமாக முழு உலகமே ரட்சிக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 2025ல நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம், அனுசரிக்கிறோம், கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கிறோம். எனவே இந்த 2025 ஆண்டுகளிலே
கோடிக்கணக்கான மக்கள் இயேசுடைய பலியின் மூலமாய் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கைகளை தட்டி நல்லா சொல்லணும். அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள்ல இந்த விச்சூர் கிராமத்துல நாமும் அடங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரட்சித்து இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். இவ்விதமாக அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் எந்த பழுதுமே இல்லை, பழுதற்றவர். அல்லேலூயா. பழுதற்றவர் என்ன அர்த்தம்? பழுது இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு சொல்ல போங்க, அடுத்தது போனோம். குறையில்லாதது. கையில் ஏதோ சொன்னா, காலில் ஏதோ ஒன்றும் இல்லை, ஏதாவது கண்ணில் இல்லை ஏதாவது ஒரு மார்க்கு, அந்த மாதிரிலாம் எந்த பழுதுமே இல்லாமல் அல்லேலூயா முழுமையானவர் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா நம்ம கூட நம்ம செக் பண்ணி பார்த்தா நாம முழுமையானவர் சொல்லவே முடியாது. வாலிப பையனை நீங்க செக் பண்ணா கூட ஒரு முழுமையான ஆளுன்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது ஒரு மார்க்கு இருந்துடும். அல்லேலூயா. ஆனா இயேசுவில் அப்படி எதுவுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பழுதற்றவர் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு சரியான பதம் என்னன்னா, பாவம் இல்லாதவர். வெறும் சரீர அங்கவீனம் மாத்திரமல்ல, அவர் ஆவிய ஆத்மாவில கூட பழுதற்றவர். அவரில் எந்த பாவமும் இல்லை. அல்லேலூயா. ஆனா மனுஷன் அப்படின்னா அவன் பாவத்திலேயே பிறந்து வளர்ந்த ஆளு. அதனால பழுதற்ற ஒரு வழியாக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, அந்த பஸ்கா ஆட்டுடைய எலும்புகள் எதுவுமே முறிக்கப்படக்கூடாது என்பது கொடுக்கப்பட்ட சட்டம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய எலும்புகளில் ஒன்றுமே முறிக்கவில்லை. முழு அடிப்பட்டாரு, இத்தனை இடத்துல விழுந்திருக்கிறாரு, ஈட்டியில குத்தி இருக்கிறாங்க, ஆணிகள்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனால் எலும்புகள் எங்கேயுமே முறிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒன்றையும் நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா. எனவே அந்த ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நம்மை இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவுகிறது. அல்லேலூயா. நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. கொலோசியர் 1:13 படி இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை உட்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எனவே நம்ம அந்த இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை முழுவதுமாய் கழுவி இருக்கிறது. நம்ம இங்கதான் இருக்கிறோம், இதே உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், இதே பேய் பிசாசுக்கு உலாவுகிற இதே பாவம் நிறைஞ்ச இதே உலகம் தான் இருக்கிறோம். ஆனால் நாம பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். ரெண்டு பேரும் புரியுது. அல்லேலூயா. இயேசுடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் இருக்கிறபடியினால் இந்த பேய் பிசாசோ இந்த பாவமோ ஒன்று நம்மை அணுக முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய பாதுகாப்பின் கீழாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக அந்த பஸ்காவை அனுசரித்த ஒவ்வொரு முறைமைகளிலும் நீங்க பார்க்கும் பொழுது அங்க யார் இருக்கிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்பதை நாம பஸ்காவில் மாத்திரமல்ல முழு பழைய ஏற்பாட்டிலுமே இயேசு கிறிஸ்துவானவர் ஆங்காங்கே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே தொடர்ந்து 1 கொரிந்தியர் 5:7 நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரேன்னு இங்க கொரிந்தியர்ல பவுல் எழுதியிருக்கார். அல்லேலூயா. அப்ப அந்த பஸ்கா யாரு அப்படின்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆமென். அங்க ஒரு ஆடு பலியிடப்பட்டதுன்னா ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவானவர் பலியிட போகிறார் என்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமாக, அடையாளமாக அது செய்யப்பட்டது. அல்லது அதன் மூலமாய் ஒரு வகுப்பார் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பார்க்க முடியும். ஆனால் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு உலகத்திலே எல்லா ஜனங்களுக்குமே ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழியாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இவ்விதமாக கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு வேதவாக்கியம் நமக்கு இங்கே சொல்லுகிறதை நாம இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து அங்க சொல்லப்படுகிறது, அந்த மாம்சமானது புசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, தீவிரமாய் புசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம புசித்து பானம் பண்ணுவதற்கு நாம மாடலாக தான் திருவிருந்தை அனுசரிக்கிறோம். அல்லேலூயா.
ஆமா, அப்போ திருவிருந்து என்பது என்ன அப்படின்னும் பொழுது, ராபோஜனம் என்பது என்ன அப்படின்னும் பொழுது, அங்கே நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக விற்கப்பட்டதையும், அதை நாம புசிப்பதற்கு சமமாகவும் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு சமமாகவும் ஆண்டவர் இவைகளை ஏற்படுத்தி தந்தார் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11:23-32 வரைக்கும், நான் உங்களுக்கு உபயோகித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன், நினைவில் கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு அன்று ராத்திரியில அவர் என்ன பண்ணார்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று நாம வாசிக்கிறோம். எனவே அங்க இந்த பஸ்கா என்ற ஒன்றை நாம தியானித்து வருகிறோம். இந்த பஸ்காவானது தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து இவர்கள் அனுசரிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் என்பதை தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையின்படியாக இவர்கள் செய்து வந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவானவரும் தம்முடைய காலகட்டத்தில் இந்த பஸ்காவை அவர் கூட அனுசரித்தார். அல்லேலூயா. அவரும் இதுல அனுசரித்து வந்தார். ஏங்க, அவர் தான் தேவகுமாரன் ஆச்சு, அவரையும் அனுசரிச்சார். அவரே பஸ்காவாக்கி கிறிஸ்துவாச்சே, அவரையும் அனுசரித்தார் அப்படின்னும் பொழுது, அவர் பூமியில நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க மனுஷகுமாரனாக அவதரித்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரன் ஆனால் தேவனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. முதல் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு 12 வயதில் பஸ்கா பண்டிகைக்கு அவருடைய தாயாரும் தந்தையும் வளர்ப்பு தந்தையும் கொண்டு போனார்கள். போன இடத்துல பண்டிகை முடிந்து அவங்களாம் திரும்பிட்டாங்க. இயேசு அவங்க சொந்தக்காரோ இல்லை மற்ற கும்பலில் இருப்பாரு நம்பிதான் போயிட்டாங்க. ஆனா அவரு போகல. அந்த தேவாலயத்துல வேத பாரகர் பரிசேயர்களோடு கூட அவர் வேதத்தை குறித்து பேசினார். அவங்களையே கேள்வி கேட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம பைபிள் நமக்கு தெரிஞ்சு முதல்னா 12 வயசுல அவர் அங்க போயிருக்காரு. அப்ப இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க தாய் தகப்பனும் கூட இந்த இஸ்ரவேலா இருக்கிறபடினால் தொடர்ந்து அனுசரிக்கும் பொழுது இவரும் அதிலே பங்கு பெற்றார் என்று பார்க்க முடியும். நீங்க நடுவில் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது சுவிசேஷ ஊழியத்துக்கு அவர் வந்த பிற்பாடு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பஸ்காவை அவர் அனுசரித்தார் என்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமே. அனுசரித்து வந்த அந்த சூழ்நிலையில தான் இந்த கடைசி இந்த நாட்களில் கூட ஆண்டவர் சொல்றார், பஸ்காவை எனக்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு மேல் வீட்டறையை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னும் போது, ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு வீட்டார் அவருடைய மேல் மாடி இயேசுவுக்கு தந்ததாக நாம பார்க்க முடியும். கம்பளம் முதலானது விரிக்கப்பட்ட ஒரு மேல் மாடி. அல்லேலூயா. அதுல அவர் அங்க பஸ்காவை ஆண்டவர் ஆசரித்தார். அதே நேரத்தில் அங்க அப்பமும் ரசமும் விற்கப்பட்டது, பரிமாறப்பட்டது. அந்த இடத்திலே இயேசுவானவர் புதிய உடன்படிக்கையை அவர் அறிமுகப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா, அவங்க புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் இது என்னுடைய சரீரம், ஆமென், இது என்னுடைய ரத்தம் என்கிற வார்த்தையை முதலாவது அந்த இடத்துல வைக்கிறத பார்க்க முடியும். இதற்கு முந்தி ஆசரித்த எந்த பஸ்காவிலும் அப்படி கிடையாது. ஆனா இந்த பஸ்காவில ஆண்டவர் இவ்விதமாக எடுத்துரைப்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இவ்விதமாக இந்த பஸ்காவானது இயேசு கிறிஸ்துவினாலே ஆசரிக்கப்பட்டது. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள் ஒரு ஆள் வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பண்டிகை நாள், ஓய்வு நாள், மாத பிறப்பு இவைகள் எல்லாம் ஒருவனும் இதை குறிச்செல்லாம் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன நீங்க இதெல்லாம் அனுசரிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க செய்றீங்க, இப்படிலாம் போறீங்கன்னு குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி சொன்னா நீங்க சொல்லணும், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, கிறிஸ்துவை பற்றினது. எனவே இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் வரும் காரியங்களுக்கு உரியதாகவே காணப்பட்டது.
பார்க்கிறோம். எனவே நாம ஏற்கனவே தியானித்தபடி பஸ்கா, இயேசுவானவர் இந்த பஸ்காவை கொண்டாடும்படியாக சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். லூக்கா 22 அதிகாரம் 1-15 19 வரைக்கும் வசனங்களை நாம் இங்க பார்க்கிறோம். அங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த பஸ்காவை அனுசரித்து அங்கதான் அப்பத்தையும் தண்ணீர் இது ரசத்தையும் ஆசீர்வதித்து என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை நாம் இங்க பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அந்த ராத்திரியில் அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் எழும்பி வழக்கமாகவே அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மலைக்கு போயிட்டாங்க. அந்த இடமானது ஸ்தோத்திரம் ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அங்க பார்த்தீங்கன்னா கெத்செமனே எண்ணப்பட்ட ஒரு இடம், தோட்டம் இருந்தது. அது மதில் சுவர் அடைக்கப்பட்ட பாதுகாப்பான திராட்சை தோட்டம்னு வரலாறு சொல்லுது. அங்கதான் இயேசு ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். ஆனா இயேசுக்கு அது அனுமதி கொடுத்துருக்கான். ஒவ்வொரு ராத்திரியும் அங்கதான் போய் என்ன பண்ணுவாரா, சோம் பண்ணுவார். தனியா இருந்தாலும் சீசர்களோடு இருந்தாலும் 12 பேருமே இதை அறிந்திருந்தார்கள். இந்த ராத்திரியில 11 பேர் மாத்திரம் அவரோடு வந்தார்கள். ஒருத்தன் அவரை காட்டி கொடுக்கும்படி போயிட்டான், அவனா யூதாஸ். எனவே 11 பேரோடு கூட இயேசு இப்போ கெத்செமனேயில அவர் புறப்பட்டு போனார். அங்க பாத்தீங்கன்னாக்கா 3 பேரை தனியாக்கினார், மீதி பேரை தனியாக்கினாரு. நீங்களாம் இந்த இடத்துல சோம் பண்ணுங்க அப்படின்னுட்டு அவரு இன்னும் கூட சற்று தூரமாக போய் அவர் அந்த கெத்செமனேயில ஜெபம் பண்ணினார், வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வியாகுலம் திகில்ல பார்த்தீங்கன்னா முழு உலகத்துக்காக பாடுபட போறார் இல்லையா, அதை நினைத்து அங்க ஒரு ஜெபம் பண்றார் பிதாவை நோக்கி. பிதாவே, இந்த பாத்திரம், இந்த சிலுவை, இந்த பாடு இது நீங்குமானால், உமக்கு சித்தமானால் நீங்கட்டும், எல்லாம் உடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் பண்ண ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். அவர் அங்கே திகிலடைந்து வியாகுலப்பட்டதுனால அவருடைய வேர்வையின் வழியாக ரத்தம் பெருந்துளிகளாய் வெளியே ஊற்றப்பட்டது. இன்னும் அவரை யாரும் அடிக்கல. அல்லேலூயா. அதுக்கு முன்பாகவே இந்த ரத்தமானது பெருந்துளிகளாய் வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லலாம், வேத வல்லுநர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ விஞ்ஞானம் ரீதியாக சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மரண பயம் திகில் கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, பாடுகளை குறித்ததான ஒரு பெரிய திகில் ஏற்படும் பொழுது அந்த மனிதனுக்கு என்ன நேரிடும் அப்படின்னா உள்ள இருக்க ரத்த நாளம் வெச்சிடுமா. ரத்த நாளம் வெடிக்கும் பொழுது அது வேர்வை வழியாய் ரத்தம் வெளியே வந்துடும். அல்லேலூயா. அப்ப அவர் பயப்படுற அளவுக்கு அந்த பாடு இருந்திருக்கிறது. நாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு பாடுபட்டார் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல. அல்லேலூயா. அந்த பாட்டை தான் அவர் அங்க முன்கூட்டி தியானித்தார் என்பதாக நாம இங்க பார்க்கிறோம். அந்த தியானத்துல இந்த சூழ்நிலைகள்லாம் நடக்கிறது. ஆனால் இயேசுவுக்காக இயேசுவோடு இருந்த சீஷர்கள் 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியவில்லை. அல்லேலூயா. 1 மணி நேரம் கவனிச்சுக்கிற இந்த இடத்த. இந்த நாளை நாம விட்டுட்டா இதோட அடுத்த வருஷம் தான். ஹலோ, நாளை விட்டுட்டா இதோட அடுத்த வருஷம். அவங்க இயேசுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய, இயேசு அவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணிருக்காரு. இப்பவும் பிதாவுக்கு வலது பக்கத்தில் அமர்ந்து நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். அவருக்காக ஜெபிக்க ஒரு நேரம், அவரை கேட்டுக்கொண்ட ஒரு நேரம், அந்த 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் அவர்களால் ஜெபம் பண்ண முடியாமல் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள். அவர் அப்பப்போ பார்த்தார் ஒரு 3 விஷயம், எல்லா விஷயம் அப்பப்போ எழுப்பிடும் போனார். நான் அப்பப்போ உங்களை எழுப்புறீங்களே, ஆனா அப்படி எழுப்புனா கூட அந்த தூக்கத்திலேயே என்ன அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்களால அந்த கொடுக்கப்பட்ட அந்த டைமை நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. சபை என்பது, ஆராதனை நேரம் என்பது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். இதை விட்டுட்டா இன்னொரு நேரம் தான் வருமே தவிர இந்த நேரம் வராது. இந்த நேரத்தை நாம என்ன மிஸ் பண்றோம், விட்டு விடுகிறோம், தவற விடுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு குரல் கொடுத்து இருக்கிறேன், தவற விடாதீர்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எனவே அவர் விட்டுவிட்டார்கள். இயேசுவானவர் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவ தூதன் அவரை தேற்றினான் என்பதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது அடுத்ததாக
யூதாசை நாம பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிய ஒரு போர் சேவர்களை அவன் வந்து திரட்டி கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க ஆயத்தமானான். 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுப்பதாக அவங்களும் வாக்கு பண்ணினார்கள். அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய குருவை, தலைவரை, தன்னுடைய ஆண்டவரை அவன் காட்டி கொடுக்க இப்போ முழு மனதோடு ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் கூட சஞ்சலமும் பயமும் முழு மனதோடு கூட ஆயத்தமாகி இந்த ராத்திரி அவர் எங்க இருப்பார் நீ ஒரு ஆள் தான் தெரியும். 12 பேருக்கு தெரியும், 11 பேர் கூட இருப்பாங்க. நான் ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறவர், யாருக்குமே தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு காட்டி தரேன். அல்லேலூயா. அப்படின்னு ரொம்பவும் என்ன தைரியமா ஸ்கெட்ச் போட்டு இயேசுவை காட்டி கொடுக்க அவன் வந்து ஆயத்தமாயிட்டான். இந்த ஆள் யார் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதுக்காக? இயேசுவோடு இருக்கும்படி அப்போஸ்தலன் என்கிற பட்டத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். சீஷனா இருக்கும்படி அவரிடத்துல நிறைய ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொண்டான். அவர் அவனுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். அவன் 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்பும்போது இந்த யூதாசை அனுப்பி நீ போய் சுவிசேஷம் அறிவி, பிசாசுகளை துரத்து, வியாதிகளை சுகமாக்கு, செத்தவனை மரித்தவர்களை உயிரோடு எழுப்புன்னு சொல்லி அதிகாரம் வல்லமை எல்லாமே கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆமா, இப்பேற்பட்ட ஆளு தான் இப்ப இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க அவன் ஆயத்தப்பட்டு ஒரு பெரிய போர் சேவக கூட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனால் அனுப்பப்பட்ட அந்த யூத போர் வீரர்கள், இன்னொரு பக்கம் அவன் அந்த சனை தலைவர்கள், அதாவது தேவாலயத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இன்னொரு கூட்டம் அப்படின்னும் போது ரோமர்களுடைய கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி கலந்து இங்க இயேசுவை பிடிக்கும்படியாக அவன் கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70, 12, 6, 7 இயேசு அவனை கடிந்து கொண்ட இடம். ஸ்தோத்திரம். பல இடங்களில் இயேசு அவனை சீர்படுத்தும்படியாக மார்க் 3, 14, 19 வரைக்கும் பார்க்கும் பொழுது, யோவான் 13, 1, 5 இங்கே எல்லாம் இயேசு அவனை என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டார். உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான், உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான், ஸ்தோத்திரம், திருடனா இருக்கிறான் அப்படின்லாம் அவனை பலவாட்டி கடிந்து கொண்டு அவனையும் சீர்படுத்த நினைச்சா எங்கேயுமே அவனுக்குள்ள என்ன வரல? மனம் திரும்புதல் வரவில்லை. அவன் இருக்கிற போக்கிலேயே தான் இருந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலும் மனம் திரும்புதல் தேவை. யாருமே 100% மனம் திரும்பியவர்கள் இல்லை, எல்லாருமே தவறக்கூடியவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் தவறை திருத்தி கொள்வது தான் தேவனுக்கு பிடிச்ச விஷயம். அல்லேலூயா. தவறை திருத்தி கொள்வதுதான் இந்த ஓட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஓட முடியும், நாம நம்முடைய இலக்கை அடைய முடியும். தவறை திருத்தி கொள்ளாமலே நம்ம ஓட முடியாது, ஆனா இருக்கிறோம். இதனுடைய விளைவு என்னன்னா நாம போக வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், வருத்தத்தக்க விஷயமாக மாறி போய்விடும் என்பதை நாம யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. எனவே இந்த யூதாஸ் பண ஆசை கொண்டவனாக 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவானவரை காட்டி கொடுக்க யூத மத தலைவர்களிடம் சம்மதித்தான். அவன் வந்து அவரை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்க. அல்லேலூயா. ஆமா. ஏன் முத்தமிட்டிருப்பான்? டக்குன்னு சொல்லுங்க. ஆமா, அவர் தான் இயேசுன்னு அவனுக்கு தெரியணும். ஏன்னா இருட்டு, இந்த மாதிரிலாம் வந்து பெரிய எல்இடி பல்பு இருந்த காலங்கள்லாம் கிடையாது. உப்பிட்டான சூழ்நிலைலாம் வந்தவங்களாம் தனி பந்தத்தோடு தான் வந்துக்கிறாங்க. அந்த பந்தத்தில் கூட தெரியணுமே, ஏன்னா கூட இன்னும் 11 பேர் இருக்கலாம். அதனால் இயேசுக்கு பதில் யாரையாவது பிடிச்சிடக்கூடாது, இயேசுவை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அதில் இயேசுவே தெரியணும். அதனால் இவன் இயேசுவை முத்தமிட்டு இவர் தான் இயேசுங்கிறத அவங்களுக்கு காட்டி கொடுக்குறான். ஆனால் அது அவங்களுக்கு தெரியும், சொல்லிட்டு வந்துருப்பாங்க யாரை முத்தம் இருக்கணும், அவர் தான் இயேசு குச்சிங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொன்னால் ரபி வாழ்கன்னு முத்தமிட்டான். அல்லேலூயா. போதகரே, குருவே வாழ்க அப்படின்னு அவரை முத்தமிட்டதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்பவும் இயேசு கனிவாக கேட்டாரு, ஆமா நீ வந்து முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. சிநேகிதனே அப்படின்னு ரொம்ப அருமையா. அதெல்லாம் வந்து இயேசுவை தவிர யாராலையும் அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு கனிவு நம்ம யார்த்தையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் இருக்குது, ஸ்நேகிதனே
ஸ்நேகிதனே எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய்? அல்லேலூயா. ஆமா, முத்தத்தினாலேயோ மனுமைந்தனை காட்டி கொடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவர் அங்க அவனை திரும்ப ரொம்ப சாந்தமா கேட்டதை பார்க்கிறோம். சோத்திரம். மத்த 26ஆம் அதிகாரம் அங்கே 14 39 வசனம் வரைக்கும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 47 48 வசனங்கள் வரைக்கும் நாம பார்க்க முடியும். அங்கே இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சோத்திரம். எனவே இயேசுவை பிடிக்க வந்த அவர்கள் கைது செய்து வந்த போர் வீரர்கள் இயேசுவை தொட வரும் பொழுது அல்லது தேடினார்கள் என்பதாக பார்க்கலாம். இயேசுவை கேட்டார், யாரை தேடுறீங்க அப்படின்னு. நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னா நான் தான் அப்படின்னு. அல்லேலூயா. அவராகவே முன் சென்றதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். ஏன்னா காலம் நிறைவேறிச்சு, முடிய போதுன்னு தெரியும். நமக்காக பாடுபட அவர் தம்மை தாமே அர்ப்பணித்தார். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவன் முத்தம் விட்டதுனாலேயோ இவன் மற்றபடி இவனுங்கெல்லாம் இயேசு என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு அவங்க ஒரு விஷயம் சொல்லப்படுது, இயேசுவை அவங்க பிடிக்க வரும் பொழுது எல்லாருமே பின்னிட்டு விழுந்தாங்க. இதை எதை காண்பிக்கிறது? அவருக்கு இருந்த வல்லமை, அவருக்கு இருந்த தெய்வீக தன்மை. எவனும் போய் மனசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, கூட்டம் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவரை போய் எவனும் பிடிக்க முடியாது. அது வேறு புரியுது நான் சொல்றேன். அல்லேலூயா. அவரே தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அவரே அர்ப்பணிக்காமல் அவரை பிடிக்க முடியாது. அவரே நமக்கு நம் தன்னை வெளிப்படுத்தாம நாம அவரை இயேசுன்னு அறிவிக்க முடியாது. அது வேறு புரியுது. அவர் தான் நம்மளை என்ன பண்ணாரு, தேடி நம்ம ரட்சித்தார். மற்றபடி நம்மளும் அவரை தேடி போயெல்லாம் நாம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் வசனம் சொல்றது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நம்முடைய சொந்த முயற்சியினால அல்ல அப்படின்னு பார்க்க முடியும். பேதுரு சொல்லும் பொழுது, வீணான நடத்தையினாலே நீங்க மீட்கப்படல, குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். எனவே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்ம பார்க்கலாம். கீழே விழுந்தார்கள். எனவே இயேசு தன்னை தானே அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்ற பார்க்கிறோம். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன பிடிக்கிறது உண்டுன்னா என் சீசர்களை விட்டுருந்தோம். தன்னுடைய சீடர்களை அவர் காப்பாற்றுவதை பார்க்கிறோம். அவங்க மேல கண்ணுங்கருத்தா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா. எனவே அந்த இடத்துல பேதுரு தன் வாளை உருவி அந்த பிடிக்க வந்த போர் வீரனை வெட்டுறதை பார்க்கிறோம். அவனுடைய வலது காது வெட்டப்பட்டு விழுந்து போச்சு. அங்கேயும் இயேசு பேதுருவை அதட்டி, வாள் என்ன பண்ண, உரையில போடுன்னு சொல்லி அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒத்துழைச்சு தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறார். இங்க கூட என்னால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னும் தெய்வீக தன்மையோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தெய்வீகம், அவருடைய வல்லமை, அதையெல்லாம் அவர் அங்க காண்பிப்பதை நாம பார்க்கிறோம். எனவே இதுவரைக்கும் அவர் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. இதுக்கப்புறம் இயேசு தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவர்கள் அவரை கைது செய்தார்கள் என்பதாக நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே தொடர்ந்து நாம பார்க்கிறோம், இயேசுவானவர் சந்தித்த 6 விசாரணைகள், 6 விதமான விசாரணைகள், 6 இடத்தில் இயேசு விசாரிக்கப்பட்டார் என்பதாக நாம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். ஏன்னா கைது பண்ணிட்டாங்க. இது என்னைக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு. அல்லேலூயா. வியாழக்கிழமை இரவிலே இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்பட்டார். வியாழக்கிழமை தான் அவங்க பஸ்காவை அனுசரித்தார்கள். ஆசிரியருக்கு அடுத்து ஸ்தோத்திர பாட்டை பாடி அவங்க ஜனத்துக்கு வந்துட்டார் ஆண்டவரிங்க. அந்த தோட்டத்தை வச்சு அவர் அங்கே கைது பண்ணப்பட்டு பார்க்குறோம், அண்ணா காய்பா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு முன்பாக இயேசாங்க கொண்டு போகப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். எனவே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவான கைது செய்யப்பட்ட பிறகு கொல்கொதா மலையில் சிலுவையிலே அறையப்படும் வரை யூத மத தலைவர்கள் மூலமாக 3 விசாரணைகளையும், ரோம அரசாங்கத்தின் மூலமாக 3 சமூக விசாரணைகளையும் சந்தித்தார்.
மூணு மொத்தத்துல 6 இடங்களில் இயேசு விசாரிக்கப்பட்டார். யூத மத விசாரணை மூலமாக முன்னாள் பிரதான ஆசாரியனான அண்ணா, பிரதான ஆசாரியனான காய்பா, 70 உறுப்பினர்களை கொண்ட சனகிரித் சங்கம் விசாரணையை நடத்தினார்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த எருசலேமில் இயேசுவானவருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணை மூலம் அநியாயமாய் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட சம்பவம் உலகில் வேறு எங்கேயுமே நடப்பட்டதில்லை. இச்சம்பவம் கிபி 33ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற யூதர்களின் பஸ்கா பண்டிகையின் போது நடைபெற்றது. இது யூத மதம் மற்றும் ரோமானிய குற்றவியல் சட்டங்களின் வரலாற்றில் நடத்தப்பட்ட சட்ட விரோதமான விசாரணையாகும். இதிலே மிகவும் அப்பாவி மனிதராகி இயேசுவானவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்டது. இயேசுவின் மீது நடத்தப்பட்ட விசாரணையானது உலக வரலாற்றில் நீதிமன்றங்கள் மற்றும் நியாய தீர்ப்பின் முடிவுகள் கேலிக்கூத்தாக்கப்பட்டன. அவமானத்தின் சின்னம் சிலுவை. சிலுவையானது ரோமர்களின் ஆட்சி காலத்தில் சமூகத்திலே நிந்தனை, இழிவு, அவமானம், வெறுப்பின் சின்னமாக இருந்தது. இதில் தேச துரோகம், கொடிய குற்றங்களை செய்தவர்களை உயிரோடு சிலுவையில் அறைந்து மரிக்கு வர தண்டனை கொடுப்பதாகும். சிலுவை பயணம் எருசலேமின் வீதிகளில் வழியாக கவனிங்க. எருசலேமின் வீதிகள் வழியாக 350 ரோம போர் சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் 50 கிலோ எடை உள்ள சிலுவையின் குறுக்கு தடி, முழு சிலுவை இயேசு மேல சுமத்தலையா, குறுக்கு தடி மாத்திரமே 50 கிலோ வெயிட் இருந்ததாம். அதைத்தான் அவருடைய தோளில் சுமத்தி இயேசுவின் தோளிலே சுமக்க வைத்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கொல்கத்தா மலைக்கு இழுத்து செல்லும் போது 3 முறை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட்டு யூத மத தலைவர்கள் மற்றும் ரோம அரசாங்கத்தின் மூலம் சந்தித்த 6 விசாரணைகள் யாவும் 6 மணி நேரத்தில் முடிவுக்கு வந்தது. யூத நாட்காட்டியின் அபூர்வ கொஞ்சிதா என்கிற 785 நிசான் மாதம் 15ஆம் நாள், அதாவது நாம் பின்பற்றும் கால அட்டவணையின்படி கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்டு காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய சரீரத்தில் முதுகில் இருந்த 150 ஆழமான காயங்கள் உட்பட சுமார் 5480 காயங்கள் இருந்தன. தலை மீது வைக்கப்பட்டிருந்த முட்கிரீடத்தில் இருந்த 17 முட்கள் தலைக்குள் ஊடுருவி சென்றதின் மூலமாக உடலில் காயத்தின் மூலமும் அவருடைய உடலில் இருந்து 6.5 லிட்டர் ரத்தம் வெளியேறி மாலை 3 மணி அளவில் மரித்தார். இவருடைய உயிர் பிரிந்ததை அப்போஸ்தலனும் வைத்தியனுமாகிய லூக்கா உறுதி செய்கிறார்.